டொனால்ட் ட்ரம்புக்கு 24 மணி நேர காலக்கெடுவை விதித்திருக்கக்கூடிய ஈரானிய IRGC இராணுவம் இந்த 24 மணித்தியாலங்களுக்குள் ஈரான் கூறியதை போன்று டொனால்ட் ட்ரம்ப் செய்யாவிட்டால் என்ன நடக்கும்? ஈரான் அடுத்த கட்டமாக இதனை குறிவைக்கும். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் டிமோன் அணுசக்தி வளாகத்திற்குள்ளேயே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஈரானின் உச்ச தாக்குதல்களும் அனைத்தையும் முழுமையாக மூடி மறைக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் பயந்து நடுங்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்திருடர்களும் விடிய விடிய குவைத்தையும் பஹ்ரைனையும் இலக்கு வைத்து பொளந்து கட்டும் ஈரானிய ஏவுகணைகளும் இரண்டாம் உலகப் போருக்கு பின்பு அமெரிக்காவுக்கு இராணுவ ரீதியில் மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தி சாதனை படைத்திருக்கக்கூடிய ஈரானும் யமன் ஹவுதி இராணுவத்திற்கு எதிராக யார் தாக்குதல்களை மேற்கொள்வது என்று சண்டை பிடிக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு போர் அமைச்சர்களும் புலம்பித் திரியும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவ தலைமை அதிகாரி எல் ஜமீரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான யமன் ஹவுதி இராணுவத்தின் அடுத்த கட்ட தாக்குதல்களும் ஈராக் எதிர்ப்பு குழுக்களின் அதிரடியான உச்ச தாக்குதல்களும் பற்றி எரியும் குர்திஸ்தான் பிரதேசமும் அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் தனது ஜொனியை கேவலப்படுத்தி அவமானப்படுத்திய டொனால்ட் ட்ரம்பும் இது ஈரான் அப்டேட்டின் 63வது காணொளியாகும். இன்று காலை பதிவிட்ட காணொளியை பார்வையிடாதவர்கள் அவசரமாக கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி பார்வையிடுங்கள். டொனால்ட் ட்ரம்ப் எனது மனதை மாற்றுவதற்கும் இந்த போரிலே என்னை இழுத்துச் செல்வதற்கும் எல்லா விதமான அழுத்தங்களையும் வழங்கி வருகின்றார். நான் பிரித்தானியாவினுடைய பிரதமராக இருக்கின்றேன். பிரித்தானிய மக்களுடைய நலன்களுக்கு சேவை செய்வது என்னுடைய முதன்மை நோக்கமாகும். இந்த போரிலே இழுக்கப்படுவதற்கான அழுத்தம் யாரிடமிருந்து வந்தாலும் நான் அதனை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. என்னுடைய நிலைப்பாட்டில் பின்வாங்க போவதில்லை. இந்த போரிலே நாங்கள் இழுக்கப்படுவது பிரித்தானிய மக்களின் தேசிய நலன்களுக்கு விளைவுகளை ஏற்படுத்திவிடும். தற்போதைய சூழ்நிலையில் பிரித்தானியாவின் தேசிய நிலைமைகளை வலுப்படுத்துவது எங்களுக்கு மிக முக்கியமானதாகும். இதனால் இந்த போரில் நேரடியாக இழுக்கப்படுவதனை நாங்கள் ஒருபொழுதும் விரும்பவில்லை என பிரித்தானியாவினுடைய பிரதமர் ஊடகங்களிடம் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அத்தோடு அமெரிக்கா முழுவதும் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் மிகப்பெரிய பேரணிகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. எங்களுக்கு அரசர்கள் தேவையில்லை. டொனால்ட் ட்ரம்பை போன்ற அரசர்கள் எங்களுக்கு தேவையில்லை. டொனால்ட் ட்ரம்ப் அவசரமாக வெளியேறிவிட வேண்டும். எங்களுக்கு போர் வேண்டாம். டொனால்ட் ட்ரம்ப் எங்களுக்கு வேண்டாம் என ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அணிதிரண்டு டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 25க்கும் அதிகமான மிக முக்கியமான நகரங்களில் லட்சக்கணக்கான மக்கள் அணிதிரண்டு இந்த ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் பேரணிகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இவை தொடர்பான காணொளிகளையும் புகைப்படங்களையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் சர்வதேச ஊடகங்களிலும் இவை தொடர்பான காணொளிகளை உங்களுக்கு தெளிவாக பார்வையிட முடியும். அத்தோடு டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான இந்த போராட்டங்கள் இனி வரக்கூடிய வாரங்களில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளே இருக்கின்றன. எண்ணெய் விலையானது பல மடங்கினால் அதிகரித்து வருவதனால் ரஷ்யாவும் எண்ணெய் ஏற்றுமதியை நிறுத்தி இருப்பதனால் அடுத்த வாரம் எண்ணெய் விலையிலே மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்தப்பட்டுவிடும். மேலும் இந்த 4 வார போரிலே அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எண்ணெய் விலையேற்றமானது அமெரிக்க மக்களுக்கு மிகப்பெரிய சுமையாக மாறியுள்ளது. அது மட்டுமல்லாமல் இன்னும் 2-3 வாரங்களுக்குள் அமெரிக்க விவசாயிகளும் வீதிகளில் களமிறங்குவதற்கு ஆரம்பித்து விடுவார்கள். தற்போதைய சர்வதேச ரீதியில் உரப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கு ஆரம்பித்து விட்டது. பல நாடுகளில் விவசாயத்தை தொடர்வதற்கான உரம் இல்லாமல் பசலை இல்லாமல் சிக்கி தவிக்கின்றார்கள். அமெரிக்காவிலும் இன்னும் 2 வாரத்திலே உரப்பற்றாக்குறை அதிகரித்துவிடும். இதைத் தொடர்ந்து அமெரிக்க விவசாயிகளும் வீதிகளில் களமிறங்குவதற்கு ஆரம்பிப்பார்கள். எனவே தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் இனி வரக்கூடிய வாரங்களில் அதிகரிக்கவே போகின்றன. இது டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திற்கு மிகப்பெரிய உச்சழுத்தத்தை வழங்குவதாகவே அமைந்திருக்கும். அத்தோடு ஐரோப்பிய நாடுகளும் தற்போது இந்த நிலைமைகளை கண்டு பயப்படுகின்றன. ரஷ்யா எண்ணெய் ஏற்றுமதியை நிறுத்தி விட்டதனால் விவசாயிகளுக்கு தேவையான உரப்பற்றாக்குறை அதிகரித்திருப்பதனால் ஐரோப்பா முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகளும் வீதிகளில் முழுமையாக களமிறங்கி விடுவார்கள். அதாவது ஈரானுக்கு எதிரான போரினுடைய விளைவுகளை, ஈரான் மூட்டியிருக்கக்கூடிய தீயின் விளைவுகளை தற்போது ஒவ்வொரு நாடுகளும் அனுபவிக்க ஆரம்பித்து விட்டன. மேலும் ஈரான் மூட்டியிருக்கக்கூடிய தீயினுடைய பயமானது உலகம் முழுவதும் வியாபித்திருக்கின்றது. இப்படியான நிலைமையில் ஈரானிய IRGC இராணுவ தளபதி ஒருவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் நீண்ட போருக்கு அனைத்து விதமான தயார்படுத்தல்களையும் மேற்கொண்டுள்ளோம். இந்த நீண்ட போரிலிருந்து அமெரிக்காவும் மேற்குலக நாடுகளும் வெளியேறுவதற்கு முயற்சி செய்வார்கள். தற்போது நாங்கள் இவர்கள் வெளியேறுவதற்கான பாதைகளை அடைப்பதற்கான வேலை திட்டங்களையே முன்னெடுத்து வருகின்றோம். இந்த நீண்ட போரிலிருந்து இவர்கள் வெளியேறுவதற்கான பாதைகளை நாங்கள் மூடி வருகின்றோம். டொனால்ட் ட்ரம்பும் அவரது நிர்வாகமும் நினைப்பதை போன்று இந்த போரிலிருந்து அவர்களால் அவசரமாக வெளியேறிவிட முடியாது. நாங்கள் அவர்களை வெளியேற விட மாட்டோம். இந்த போரை
போரை எப்போது முடிக்க வேண்டும் என்பதனை நாங்கள் தான் தீர்மானிப்போம். எங்களுடைய இலக்குகளை அடைந்து கொள்ளும் வரை இந்த போரிலிருந்து இவர்கள் வெளியேறுவதற்கான பாதைகளை நாங்கள் மூடியே வைத்திருப்போம் என ஈரானிய IRGC தளபதிகளில் ஒருவர் தெரிவித்துள்ளார். அடுத்து மியாமியில் நடைபெற்ற முதலீட்டு மாநாட்டிலே டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பாக முன்னைய காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இந்த மாநாட்டிலே டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய சவுதி ஜொனி தொடர்பாகவும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். முன்னைய காணொளிகளில் இவற்றை குறிப்பிடுவதற்கு தவறிவிட்டேன். அதாவது குறித்த மியாமி மாநாட்டில் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய சவுதி ஜொனி தொடர்பாக இவ்வாறு தெரிவித்தார். சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் MBS ஒரு சிறந்த மனிதர். அவர் என்னுடைய பின்புறத்தை இப்படி நக்குவார் என்று நான் நினைக்கவில்லை. உண்மையிலேயே நான் அதை எதிர்பார்க்கவில்லை. இதே போன்று அவர் என்னிடம் நன்றாக நடந்து கொள்ள வேண்டும். அவர் இதே போன்று என்னோடு அன்பாக நடந்து கொள்வதே அவருக்கும் நல்லது. அவர் இதை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். அதாவது ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை பாதுகாப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையுமே முன்னெடுத்திருந்தார். சவுதி ஜொனியும் அமீரகத்தின் ஸ்னூப்பியும் ஏனைய அடிமை அரபு தலைவர்களும் டொனால்ட் ட்ரம்புக்கு $1 trillion வழங்கினாலும் அடிமைகளா உறவா என்று வரும்போது டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பையே முழுமையாக பாதுகாப்பார். இதனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய சவுதி ஜொனி மற்றும் ஏனைய அடிமைகள் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்தின் மீது சிறிதளவு கோபத்தினை வெளிப்படுத்தியுள்ளார்கள். நாங்கள் உங்களுக்காக நாய் போன்று வேலை செய்கின்றோம், உங்களுக்கு தேவையான $1 trillion வழங்கி வருகின்றோம், ஆனால் நீங்கள் எங்களை பற்றி கவலைப்படுவதில்லை என டொனால்ட் ட்ரம்பின் வளர்ப்பான சவுதி ஜொனி கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார் போலும். இதைத் தொடர்ந்தே டொனால்ட் ட்ரம்ப் மியாமியில் நடைபெற்றிருக்கக்கூடிய மாநாட்டில் நீங்கள் என்னுடைய பின்புறத்தை நக்குவதை போன்று தொடர்ச்சியாக நக்குங்கள் என்கின்ற கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய சவுதி ஜொனியை அவமானப்படுத்தியுள்ளார். அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சவுதி ஜொனியை நினைத்தால் தான் சிரிப்பாகவும் வேடிக்கையாகவும் இருக்கின்றது. அடுத்து சவுதி அரேபியாவினுடைய பிரின்ஸ் சுல்தான் அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்திலே ஈரான் மேற்கொண்ட தாக்குதல்களில் 3 கேசி எரிபொருள் நிரப்பு விமானங்களும் E3 சென்ட்ரி அவாக்ஸ் விமானமும் அளிக்கப்பட்டிருந்தன. இவை தொடர்பாக முன்னைய காணொளியிலும் குறிப்பிட்டிருந்தேன். மேலும் ஈரானிய தாக்குதலில் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த E3 விமானம் அமெரிக்க விமானப்படையினுடைய மிக முக்கியமான மூலோபாய சொத்தாகும். இந்த E3 விமானம் உளவு பார்ப்பதற்காக மாத்திரம் பயன்படுத்தப்படுவதில்லை. நவீன போர்க்களத்திலே ஒரு செயல்பாட்டு கட்டளை தளமாகவே இந்த E3 விமானம் பயன்படுத்தப்படுகின்றது. போர் விமானங்களை வழிநடத்துவதற்கும் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான கட்டளை தளமாகவே குறித்த E3 விமானம் பயன்படுத்தப்படுகின்றது. அமெரிக்காவிடம் மொத்தமாக 16 E3 விமானங்களே காணப்படுகின்றன. இதிலே தற்போது ஒன்றை ஈரான் அளித்து விட்டது. மேலும் இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய மூலோபாய இழப்பாகும். அத்தோடு 2ஆம் உலகப் போருக்கு பின்பு ஈரானை போன்று யாருமே அமெரிக்காவின் இராணுவ திறன்களையும் இராணுவ சொத்துக்களையும் அளிக்கவில்லை என்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அமெரிக்க இராணுவத்தின் சொத்துக்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் ஈரானினுடைய இந்த தாக்குதல்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே அமெரிக்காவை பல வருடங்களுக்கு பின்னோக்கி நகர்த்தி இருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் கட்டுரைகளை வெளியிட்டு வருகின்றன. 2ஆம் உலகப் போருக்கு பின்பு அமெரிக்காவுக்கு இவ்வளவு இழப்புகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நாடாக ஈரான் தற்போது சாதனை படைத்துள்ளது. நேற்று மாலையிலிருந்து ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் அவர்களுடைய அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். கடந்த 20 மணித்தியாலங்களுக்குள் மாத்திரம் குர்திஸ்தான் பிரதேசத்தை இலக்கு வைத்து 35க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குர்திஸ் பிரிவினைவாதிகளின் 18க்கும் அதிகமான தளங்களை இலக்கு வைத்தும் குர்திஸ் பிரிவினைவாத தலைமைகள் பதுங்கியிருக்கக்கூடிய பகுதிகள் இலக்கு வைத்தும் வீரியமான ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே குறைந்தது டசன் கணக்கான குர்திஸ்தான் பிரிவினைவாத தலைமைகள் அளிக்கப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. அதே போன்று ஏபில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை இலக்கு வைத்தும் அமெரிக்க கட்டளை தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அமெரிக்க இராணுவத்திற்கு சொந்தமான 2 போர் வாகனங்களை இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் நேற்றிரவிலிருந்து குர்திஸ்தான் பிரதேசமானது பற்றி எரிகின்றது. மேலும் ஈராக் எதிர்ப்பு குழுக்களின் இந்த வீரியமான தாக்குதல்களை தொடர்ந்து குர்திஸ்தான் சுலைமானியா பிரதேசத்தில் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. அதாவது குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளும் பயங்கரவாதிகளும் பாடசாலைகளுக்கு விடுமுறையை வழங்கிவிட்டு பாடசாலைகளுக்குள் மறைந்திருப்பதற்கு திட்டமிட்டுள்ளார்கள். இருப்பினும் ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் தாக்குதல்களை நிறுத்துவதாக தெரியவில்லை. பிரிவினைவாத தலைமைகளையும் முக்கியமான புள்ளிகளையும் கொத்து கொத்தாக வேட்டையாடக்கூடிய தாக்குதல்களையே ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்தோடு சிரியாவின் வடகிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹசாக்கா எண்ணெய் தளத்தை இலக்கு வைத்தும் அமெரிக்க கட்டளை தளத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சிரியாவின் கிழக்கில் இருக்கக்கூடிய அல்டனாஃப் அமெரிக்க ராணுவ கட்டளை தளத்தை இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.
மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதே நேரம் டனாப் கட்டளை தளத்தை இலக்கு வைத்து மேற்கொண்ட ட்ரோன்களை ஜூலானின் தக்வீரி படைகள் சுட்டு வீழ்த்தி இருப்பதாகவும் சிரியாவினுடைய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுடைய இந்த தாக்குதல்களை தொடர்ந்து அமெரிக்கா ஈராக்கினுடைய பக்தாத் பிரதேசத்திலும் இன்னும் 2 பிரதேசங்களிலும் இருக்கக்கூடிய ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களின் தளங்களை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. PMF படைக்குழுக்களுடைய ஒரு தளத்தை இலக்கு வைத்தும் வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அமெரிக்காவினுடைய இந்த வான்வழி தாக்குதல்களில் 4 ஈராக்கிய போராளிகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஈராக்கிய பொதுமக்களுக்கு எதிராகவும் பொதுமக்களுடைய குடியிருப்பு பிரதேசங்களுக்கு எதிராகவும் அமெரிக்கா வான்வழி தாக்குதல்களை தற்போது ஆரம்பித்துள்ளது. அடுத்து யெமன் ஹவுதி ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக அடுத்த கட்ட ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தெற்கு பிரதேசமான ஈலாட் பிரதேசத்தை இலக்கு வைத்து 5க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி இருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அறிவித்துள்ளது. அதே நேரம் குறித்த பிரதேசத்திலே வெடிப்போன்று பதிவாகி இருப்பதாகவும் களத்திலிருந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்தோடு நேற்றிரவு நடைபெற்ற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர் அமைச்சரவையில் யெமன் ஹவுதிகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஹிஸ்புல்லா ராணுவத்தினை சமாளிக்க முடியாத நிலைமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் சிக்கி தவிக்கின்றது. மேலும் போர் அமைச்சரவை கூட்டத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய ராணுவ தலைமை அதிகாரி எல்சமீர் இஸ்ரேலிய ராணுவம் மிகப்பெரிய சிக்கலுக்குள் காணப்படுகின்றது, சிப்பாய்களுடைய அதிகாரிகளுடைய பற்றாக்குறை இல்லாமல் எல்லா முனையிலும் போரை எங்களுக்கு மேற்கொள்ள முடியாது என்றும் புலம்பல்களை வெளியிட்டிருந்தார். இப்படியான நிலைமையில் யெமன் ஹவுதிகளும் தற்போது போரிலே களமிறங்கி இருப்பதனால் யெமன் ஹவுதிகளுக்கு எதிராக யார் தாக்குதல்களை மேற்கொள்வது என்கின்ற கலந்துரையாடல்களும் விவாதங்களும் ஏற்பட்டுள்ளன. தற்போதைய நிலைமையில் நாங்கள் யெமன் ஹவுதிகளுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டால் செங்கடல் பிரதேசத்தினூடாக இஸ்ரேலிய கப்பல்களை இலக்கு வைத்து அவர்கள் தாக்குதல்களை மேற்கொள்வார்கள். இது எங்களுடைய நிலைமைகளை மேலும் சிக்கலாக்கிவிடும். இதனால் நாங்கள் யெமன் ஹவுதிகளுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதனை அமெரிக்காவிடமே ஒப்படைத்து விடுவோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர் அமைச்சரவையில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருப்பதாகவும் யெமன் ஹவுதிகளுக்கு எதிராக யார் தாக்குதல்களை மேற்கொள்வது என்கின்ற குழப்பம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்குள் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. உண்மையில் இவ்வாறு பேசி காலத்தை வீணடிக்காமல் யார் யெமன் ஹவுதிகளுக்கு எதிராக களமிறங்க போகின்றார்கள் என்பதனை அறிவித்து விடுங்கள். ஏனென்றால் யெமன் ஹவுதி ராணுவத்தினர் தயாராகவே இருக்கின்றார்கள். மேலும் நீங்கள் யெமன் ஹவுதிகளுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ள பயப்பட்டால் உங்களுடைய அடிமையான சவுதி அரேபியாவை களமிறக்கி விடுங்கள். இதற்காக யெமன் ஹவுதி ராணுவத்தினர் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அத்தோடு யெமனுடைய களத்திலே ஆரம்பிக்கப்பட போகும் தரைவழி தாக்குதல் தொடர்பாக இன்று காலை வெளியிட்ட காணொலியில் பல முக்கியமான தகவல்களை பதிவிட்டிருந்தேன். யெமன் ஹவுதி ராணுவத்தினர் சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளுக்கு எதிராக அடுத்த கட்ட தரைவழி தாக்குதலை மேற்கொள்ள தயாராகி வருகின்றார்கள். மேலும் யெமன் ஹவுதி ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களை யெமனின் கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபிய கூட்டுப்படை தலைவர்களும் தளபதிகளும் கண்டித்துள்ளார்கள். இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளக் கூடாது என்றும் யெமனின் களத்திலே யெமன் ஹவுதிகள் அடுத்த கட்ட விரிவாக்கத்தை ஆரம்பித்திருப்பதாகவும் அவர்களுடைய கண்டன அறிக்கைகளில் குறிப்பிட்டுள்ளார்கள். எனவே இது எவ்வாறு இருப்பினும் யெமன் ஹவுதி ராணுவத்தினர் எல்லா முனையிலும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு போரை விரிவாக்குவதற்கு தயாராகவே இருக்கின்றார்கள். எனவே இனி வரக்கூடிய நாட்களில் யெமனுடைய களத்திலும் சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளுக்கு எதிராக தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படும். அடுத்து ஈரான் நேற்றிரவிலிருந்து குவைத்தையும் பஹ்ரைனையும் பொளந்து கட்டி வருகின்றது. குவைத்திலே உள்ள அமெரிக்க ராணுவ கட்டளை தளங்களை இலக்கு வைத்தும் ஆயுத கிடங்குகளை இலக்கு வைத்தும் அமெரிக்க ராணுவத்திற்கு சொந்தமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான தளவாட தளத்தை இலக்கு வைத்தும் ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அதே போன்று குவைத்திலே அமெரிக்க சிப்பாய்கள் அதிகாரிகள் பதுங்கியிருக்கக்கூடிய பிரதேசம் ஒன்றும் இலக்கு வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் இந்த தாக்குதல்கள் தொடர்பான காணொலிகள் வெளியாகவில்லை. இருப்பினும் குவைத்திலே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நேற்றிரவு ஈரான் வழங்கியிருந்த இரவு விருந்து எவ்வாறு அமைந்திருக்கும் என்பது தெளிவாக புரிந்திருக்கும். அத்தோடு பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அல்பா அலுமினிய தளத்தை இலக்கு வைத்தும் ஈரான் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலினால் பஹ்ரைன் அலுமினிய உற்பத்தி தளத்தினுடைய மிக முக்கியமான செயற்பாடுகள் முடக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் இந்த கைத்தொழில் தளங்கள் இலக்கு வைத்து மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களை ஈரான் இன்னும் நிறுத்தவில்லை. இது நீண்ட போர் என்பதனால் படிப்படியாக இந்த அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய கைத்தொழில் தளங்களை இலக்கு வைத்து ஈரான் தொடர்ச்சியாக தாக்குதல்களை மேற்கொள்ளும். அடுத்து அதிகாலை வேளையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டிமோனா தளத்தை இலக்கு வைத்து ஈரான் வீரியமான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. கடந்த முறை ஈரான் மேற்கொண்ட தாக்குதலானது டிமோனா அணுசக்தி தளத்திற்கு 750 மீட்டர் தொலைவிலேயே மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல் டிமோனா அணுசக்தி தளத்திலிருந்து 100 மீட்டர் தொலைவில் தான் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது டிமோனா அணுசக்தி தளத்தினுடைய வளாகத்திற்குள்ளேயே தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதல் தொடர்பான தகவல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக மூடி மறைத்து விட்டது. குறித்த தளத்திலே பணிபுரியக்கூடிய ஒருவர் இவை தொடர்பான காணொலி ஒன்றையும் வெளியிட்டிருந்தார். இருப்பினும் தற்போது குறித்த காணொலியும் நீக்கப்பட்டு விட்டது. அத்தோடு இன்று மதியம் வேளையிலும் டிமோனா அணுசக்தி தளத்தை இலக்கு வைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது.
அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெஹ்ரானிலே இருக்கக்கூடிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலிலே குறித்த பல்கலைக்கழகத்தினுடைய 2 கட்டிடங்கள் சிதைக்கப்பட்டிருந்தன. அதே போன்று கடந்த 2 நாட்களாக இஸ்பஹான் மற்றும் தெஹ்ரான் பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய 3 பல்கலைக்கழகங்களை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இப்படியான நிலைமையில் தற்போது ஈரானின் IRGC ராணுவம் அதிரடியான அறிவிப்பொன்றை வெளியிட்டிருந்தது. வெள்ளை மாளிகையில் இருக்கக்கூடிய பொறுப்பற்ற ஆட்சியாளர்கள் ஒரு விடயத்தினை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானிய பல்கலைக்கழகங்களுக்கு ஈடாக நாங்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு சொந்தமான 2 பல்கலைக்கழகங்களை இலக்கு வைத்து வீரியமான தாக்குதல்களை மேற்கொள்வோம். மேலும் இந்த 2 பல்கலைக்கழகங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளும் வரை மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமெரிக்க பல்கலைக்கழகங்களும் எங்களுடைய சட்டப்பூர்வமான இலக்காகும். மேலும் நாங்கள் அமெரிக்காவுக்கு 24 மணித்தியால காலக்கெடுவை விதிக்கின்றோம். மார்ச் 30ஆம் தேதி நண்பகல் 12 மணிக்கு முன்பு ஈரானின் பல்கலைக்கழகங்கள் இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களுக்கு அமெரிக்கா மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த பல்கலைக்கழகங்கள் இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களுக்கு அமெரிக்கா கண்டனங்களை வெளியிட வேண்டும். இவ்வாறு நீங்கள் இந்த தாக்குதல்களுக்கான கண்டனங்களை வெளியிடாவிட்டால் நாங்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமெரிக்க பல்கலைக்கழகங்களையும் அமெரிக்க நிறுவனங்களோடு தொடர்பு பட்டிருக்கக்கூடிய ஆராய்ச்சி நிலையங்களையும் இலக்கு வைத்து வீரியமான தாக்குதல்களை மேற்கொள்வோம் என ஈரானின் IRGC ராணுவம் அறிவித்துள்ளது. ஈரானிய ராணுவத்தின் அறிவிப்பானது ஒரு சாதாரண அறிவிப்பல்ல. மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே அமெரிக்காவின் மிக முக்கியமான பல்கலைக்கழகங்கள் காணப்படுகின்றன. அதைவிட மிக முக்கியமாக அமெரிக்காவின் ஆராய்ச்சி நிறுவனங்கள் காணப்படுகின்றன. மேலும் இந்த ஆராய்ச்சி நிறுவனங்களோடு பல முதலீட்டு நிறுவனங்கள் இணைக்கப்பட்டுள்ளன. இவற்றை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொள்ள ஆரம்பித்தால் அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய மூலோபாய இழப்பை ஏற்படுத்திவிடும். எனவே இப்படியான நிலைமையில் தான் தற்போது ஈரான் டொனால்ட் ட்ரம்புக்கு 24 மணி நேர காலக்கெடுவை விதித்துள்ளது. இந்த 24 மணித்தியாலங்களுக்குள் டொனால்ட் ட்ரம்ப் கண்டனங்களை வெளியிடாவிட்டால், மன்னிப்பு கேட்காவிட்டால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களையும் ஆராய்ச்சி நிறுவனங்களையும் இலக்கு வைத்து ஈரான் வீரியமான தாக்குதல்களை மேற்கொள்ளும். மேலும் இந்த தாக்குதல்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அடுத்த கட்ட விளைவுகளையும் தாக்கத்தினையும் ஏற்படுத்த போகின்றது. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொலியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.